ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி வைக்கலாம். மாங்காயை தோல் சீவி கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த செத்து பலகையில் நான் செத்த போகிறேன். இந்த வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஆனாலும் இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாங்காய் பச்சடி கேட்டதுனால இப்போ அதோட போடுறேன். மாங்காய் சேர்த்து தட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்ருக்கேன் ஒரு 3 ஸ்பூனு. இப்போ இதில் மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிக்கலாம். நல்லா கடுகு வெடிக்குது. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம செத்தி வச்ச மாங்காயெல்லாம் இப்போ இதில் போடுறேன். சுவைக்காக ஒவ்வொன்று சால்ட்டு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு வெயிட் வந்ததும் இறக்கி வச்சுக்கோங்க. ஒரு சவுண்டு விட்டுட்டு குக்கரில் ஒரு சவுண்டு வச்சேன். மாங்காய் கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ நான் ஒரு ஒரு 3/4 டம்ளர் சீனி போடுறேன். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. பிடிக்கும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் சீனி கரைஞ்சதும் நம்ம இறக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீனி போட்டதும் கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சு. சும்மா ஒரு ஸ்பூன் நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க, கெட்டியாக போயிடும். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.